Hello ladies and gentlemen, welcome to the brand new episode of காதலா. போன ஒரு எபிசோட் நிறைய பேர் அது இமோஷனல் ஆயிட்டீங்க, அப்படியே நெஞ்சலாம் அப்படியே ஃபீல் ஆயிருச்சு. அண்ட் thank you so much for not judging her. நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணாம இருந்தீங்க, நீங்க தாங்க வேற லெவலுங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அந்த 100K நம்ம ஓஹோன்னு ஒரு சில்வர் பட்டன் வாங்கிடலாம்ல, சம்பாரிச்சிடலாம். சரி, அது உங்க கையில தான் இருக்கு. வாங்க இந்த ஒரு எபிசோட் போலாம். போடுற டேட் இருக்காட இதையாவது நம்புவியா? I love you. வாங்க இந்த ஒரு காலர் போடா, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், எல்லாமே நல்லமா சொல்லலாம். சொல்லலாமா? இந்த ஷோக்கு நீ அடிச்சிருக்கனா ஏதோ ஒரு பயங்கரமா நீ வாங்கியிருக்கன்னு அர்த்தம். பயங்கரமாவா? உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா? எங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்கு. சோ இந்த ஷோல நீங்க வந்தனால உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக் நேம் கொடுக்கலாம்னு இருக்கோம். சரி, நீங்க ஏதாச்சும் கொடுங்களேன். சரி, சுபு. சுபுவா? சுபு லட்சுமி, இதான் உன்னோட பேரு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் சுப்பலட்சுமி. ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கு பேரு. பேராச்சும் ட்ரெடிஷனா இருக்கட்டும், கதை ட்ரெடிஷனாவா இருக்க போது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ So basically I'm an engineer. என்னம்மா ஒரு ஃபீமேல் இன்ஜினியரா? இது புதுசா இருக்கே. Is it? Actually it's very common. ஆனா ஓகே. இல்ல இன்ஜினியர் பையங்க தான் வாங்குவாங்க பிளான்டா. சாமி நம்ம பாத்துதோ. நீ என்ன புதுசா இன்ஜினியர் பொண்ணு நீ வாங்கிருக்க? நிலைமை. அட போடா, என்னடா வாழ்க்கை. Okay, third year படிக்கும்போது I was going to do my internship. So I studied in Perak. So internship வந்து கேரளா கட்சி. My hometown is Penang. என்னம்மா இல்ல வேற ஒரு இடத்துல இருக்கு. ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. So அந்த டைம்ல எனக்கு very short noticeல தான் internship கட்டி, like in a week I'm supposed to join. So அந்த டைம்ல I don't have any relatives or what in KL. எனக்கு தெரிஞ்ச, I mean not தெரிஞ்ச, என் மாமா பையன் வந்து கேரளா தான் இருந்தாரு. ஏ மாமா பையா. So basically ஆமா, the guy I was in relationship with was my மாமா பையன். was my மொற பையன். என்ன முறையோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா? Actually என்னாச்சுன்னா, like we always had like feelings for each other and all that, but we knew it wouldn't, like we didn't actually took initiative on that, you know, on the feelings. We didn't take any action on it. So in the time பேரு சுபுன்னு கூப்பிடும்போது நீ என்கிட்ட என்ன சொன்ன? ட்ரெடிஷனலா இருக்குன்னு சொல்லிட்டு மாமா பையனே லவ் பண்ணிருக்க. இது ட்ரெடிஷனல் கதை தான். Everybody. So என்னாச்சுன்னா, like basically both of us were like, சரி, like சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது we were close. So என்ன சொன்னோம்னா, like லைஃப்ல நம்மளுக்கு யாராச்சும் like we never find the one person நம்ம கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கு. இல்ல திருப்பி சொல்லு, என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? வாழ்க்கையில எதுவும் மாட்டலன்னா நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆமா, இதுதான் அவளுக்கு ஏற்பட்ட முதல் பாதிப்பு, ஃபர்ஸ்ட் சைக்கிக் டிசார்டர். அவங்க கூட தங்குற மாதிரி, because I had to, you know, do my internship in Kerala. We stayed together. So அங்கதான் ஆரம்பிச்சிச்சு. Then we like, you know, confessed that we're like, you know what, let's just get married. நம்ம, you know, we've been fucked over too many times. Like why don't we just, you know, by each other or what? No. By other people outside, you know. இல்ல கட்டுக்கறேன். இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்கல. We had a very decent, very தெய்வீகமான understanding. இல்ல மாமா பையல. ஆமா, ஒண்ணும் பண்ண முடியாது, வீட்ல மாட்டிக்குவோமே. You staying with his family, right? No, he was actually staying alone. So you wait, when you say you're staying alone, so ரெண்டு பேரும் தனியா வந்து ஒரே வீட்ல தங்கி இருக்கீங்க? ஆமா. இது நீங்க எதுவும் பண்ணலன்னு என்ன நம்ப சொல்றீங்க? தெரிக்க நீ சொல்லு. So he was staying with his friends, a few of his friends, like 2-3 people. So நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல தனியா we were staying. Meanwhile so அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது, like obviously when you stay with a person and the person you already like, you know, have feelings for and all, it's just பத்திக்கிச்சு. ஐயோ பத்திக்கிச்சு கண்ணே. intern முடிச்சிட்டு then I did my final year and throughout that time we were in a relationship. அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு என் வீட்டுக்கு தெரிஞ்சு like okay இதுங்க ரெண்டும் they're planning to get married. so பரவாயில்ல, வீட்டுல ஒத்துட்டாங்க, சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். but then I told not now, I have to finish my studies and ஒரு வேலை வீடு காடி எல்லாம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் then we will think about, we will revisit this. இது உங்க பேரண்ட்ஸ் சொன்னியா இல்ல ரூம்ல இருக்கும்போது சொன்னியா? எல்லார்கிட்டயும் சொன்னேன். அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் சொன்னேன், என் பேரண்ட்ஸ் கிட்டயும் சொன்னேன். and he was also okay about it. He was already working at that time.
time. So he was fully supporting me when I was in my final year and all that. Full அவர் கூட தான் தங்கி I was completing my studies lah. புரியுது. அப்புறம் என்னாச்சுன்னா, okay, so given he's my mama pair, he already has a very good relationship with everyone in my family. My younger sister, she's 8 years younger to me. So my dad passed when we were really young. I mean, when she was really young, so she didn't actually have a father figure. So when I got into a relationship with this guy, she was very close to this guy. You know, already cousins, so they were very close and all of that. Because now for the she like adopted him as her father figure and stuff like that lah. Like, you know, Wait. How old is this guy again? my age lah. இன்னும் 8 வயசுல உனக்கு அக்கா இருக்கு. அந்த அக்கா வயசுலயே ஒரு பையன் இருக்கும்போது உனக்கு டேடி அது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. She was living with my mom in Penang lah. They were having their own like bond. They were bonding. Okay. Fast forward, after she finished STM, she moved to KL. Oh, and the gap la வந்து we bought a car, we bought a house together and all of that. வாவ், அந்த வயசுலயே அப்போ என்ன 25-24ல நீங்க காடி வீடுலாம் வாங்கிட்டீங்க? Yes, correct. வாவ், what a successful career. Yeah, so fast forward, she moved in with us after STM and she just wanted to have the KL life and all of that. So சரின்னு மூணு பேரும் ஒண்ணா ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. யாரே? உன்னோட ஹஸ்பண்ட், நீ and your sister and his adopted daughter. மூணு பேர் தான். அதான் ஒரு ஆள் ரெண்டு ரோல் வச்சிருக்காங்களே. So இந்த ஒரு வருஷம் கேப்ல வந்து things got a bit tangled between me and my boyfriend. ஏன்னா there's another person in the house. So அந்த டைம்ல வேற my boyfriend lost his job. So ஒரு 5 to 6 months unemployed இருந்தாரு. I mean, given the situation, our financial restraints and all of that, our relationship was a bit strangled. So It's strangled because he didn't have a job and it's financially like he's like, you know, there's so much responsibility correct. and he feels the weight of the problem now. Correct. So at the time I didn't focus on the relationship. I mean, both of us, we didn't have a chance to focus on the relationship because we had bigger problems around us. All right, fair enough. So at the time I felt a bit uncomfortable, like the way they were mingling, the way they were, you know, doing things together and all of that. எனக்கு uncomfortable ஆனிச்சு. Like initially I didn't feel that uncomfortability. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் like, you know, I don't know, a gut feeling னு சொல்லலாமே. Back home it's called the Raghavan instinct. So அந்த மாதிரி instinct, I mean அந்த gut feeling எல்லாம் வரும்போது நான் வந்து I spoke to my boyfriend. I mean initially I didn't speak. நான் சொந்தமாவே சொல்லிட்டேன், please நம்ம ஏன் அப்படி நினைக்கிறோம், just, you know, நம்ம முன்னுக்கு தானே அவங்க பேசுறாங்க பழகுறாங்க, நம்ம ஏன் தப்பா நினைக்கிறோம். So நீ வடிவில் கம்பெனி நம்ம மைண்டியா அங்க போதே. ஆமா, நீங்களும் அதை நினைச்சீங்களா? அப்ப நான் நினைச்சது தப்பு இல்ல. நான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ். நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? We are supposed to get registered at the end of the year. சாரி சட்டை எல்லாம் வாங்கிட்டோம், டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். So அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது லைக் ரொம்ப அந்த ஃபீலிங் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி, சரி இதுக்கப்புறம் பேசாம இருக்க கூடாதுன்னு I spoke to my boyfriend. எனக்கு இந்த மாதிரி லைக் uncomfortable இருக்கு. I mean, I understand that there's nothing going on with you all or whatever, and I'm feeling uncomfortable. Like, you know, have some boundaries and all of that. Fair enough. I think that's very important. Yeah. Okay, அப்புறம் என்னாச்சுன்னா, and it wasn't one twice that I had the conversation with him. I had like probably countless of times, 10-12 times, like எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, எனக்கு பிடிக்கல, and you know, like I was very vocal about my dissatisfaction of the whole situation. My family, his family, எல்லாருக்கும் was like not happy with your situation, you know, like how can, you know, like we are an unmarried couple, so அதுல வந்து நடுவுல யாரும் வந்து தங்கி and all that, like it's not nice. So they were all unhappy about it. அப்ப நான் சொன்னேன், என் வீட்டுல இருக்காங்க, எனக்கு தெரியும் என்ன நடக்குது, நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க, என் புருஷ வேலையோ ஏதாச்சும் வேலையோ எனக்கு நம்பிக்கை இருக்கு, வக்காலத்து இருக்கு. அதாண்டா இதாண்டா நான் தாண்டா. Okay, அப்புறம் fast forward like 1 year later, எனக்கு வந்து ரொம்ப like, imagine there's another person in the house and they are getting all the attention. I felt very left out. I felt like a third person in my own house. So what I did, எனக்கு ஒரு best friend இருக்காங்க, she stays very nearby to my house. So I started going out, like, you know, just going out with her, go to a bar or something, just like anywhere, like randomly வெளிய போவோம், வேலை முடிச்சி I will go out like 2-3 times in a week and all that. My boyfriend and my sister was not happy that I was doing that. Okay, fair enough. நான் இந்த மாதிரி திடீர்னு நான் இப்படி எல்லாம் பண்றேன், like, you know, I'm not a person like 5 years நான் கேள்ல நான் வந்து like clubbing party அந்த மாதிரி எல்லாம் போனதே இல்லை. 6 மணி வரைக்கும் தான் நான் லட்சுமி தாஸ்,
6 மணிக்கு மேல நான் செக்ஸி தாஸ். இந்த மாதிரி வெளியே போயிட்டு what they started சந்தேகப்படுறாங்க me that now வந்து like you know maybe I'm meeting someone else outside or I'm cheating on the relationship or some shit like that. They snooped on my phone. அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா I made an accident. ஐயோ ஏன் பெரிய ஆக்சிடென்ட்லாம் இல்ல I just fell and broke a bone. நாயின் மட்டும் பேண்டேஜ் கர்மலாம் நமக்கு ஒத்து வராது. எச்சா துப்பி காத்துல விட்டா தானா சரியா போகுது. நான் கொஞ்சம் ஒரு பெட் ரிடன் நிலைமையில இருந்தேன். அப்பதான் என் போனை வந்து ஸ்னூப் பண்ணாங்க. எனக்கு தெரியும் my best friend அப்ப வந்து because I was you know injured and all அவங்க என் கூட she moved into my houseல 4வது பேர் வந்திருக்காங்க. ஆமா கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே வந்துச்சு. என்னாச்சுன்னா டியூரிங் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பர்த்டே என் தனிச்சு போன்ல தான் போட்டோஸ்லாம் எடுத்தாங்க. ஏன்டா அப்படி பாக்குற? என்ன சோ பர்த்டே எல்லாம் முடிச்சு லைக் show me the photos I want to see. சோ அந்த டைம்ல வந்து அவங்க போன் கொடுக்கல. ஒரு 2-3 தடவை கேட்டு அவங்க போன் கொடுக்கல. நம்ம என்ன நினைச்சோம்னா சின்ன பிள்ளை பாய் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் அந்த மாதிரி வச்சிருக்கோம். ஓ நீ அத நினைச்சா. அப்புறம் then after the fourth or fifth time my friends asked for the அந்த போன் கொடுக்கிற கேப்ல he and my boyfriend again like eye contact or something like that like கண்ணு காமிச்சாங்க. அது வந்து என் ஃப்ரெண்ட் பார்த்துட்டாங்க. கண்டுபிடிக்கிறேன். கயல் நாளை இரவு 7:30 மணிக்கு. She came and told me என்னமோ நடக்குது, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நீ எதுக்கும் உன் தங்கச்சி போனை செக் பண்ணுன்னு சொல்லி. நான் வந்து போனை செக் பண்ணுவா, அது நம்ம பழக்கமே இல்லையே, பரவாயில்ல நீ செக் பண்ணுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன். போனை செக் பண்ண பெருசா ஒன்றும் இல்ல, நத்திங் டு மேக் த சஸ்பிஷன் ஹையர் யூனோ. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஐபோன் ஃபீச்சர் ஹிடன் கேலரி ஹிடன்ல பார்ப்போமே என்னதான் இருக்கு வீடியோஸ்லாம் லைக் இதோட எல்லா மேட்டர் போட்டோ செல்போன்ல இருக்குது. மேட்ரு போட்டோ CapCut videos, edited வீடியோஸ்லாம் நீங்க உடனே போயிடாதீங்க. இல்ல எல்லாரும் என் கூட சேர்ந்து கியூ போயிட்டாங்க. காம் டவுன் गाइस. CapCutல விட்ட வீடியோ my voice வந்து சத்தமா இன்னொருக்கும் கேக்குது. Okay, so videos. என் தங்கச்சி வந்து she's very active on she likes making videos. அது எப்பவுமே like every day ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். காம்படிஷன்ல நம்மள அடிச்சிக்க ஆள் நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலதே. சரி வீடியோ தானே. அப்ப நான் ஒரு வீடியோ பார்த்தேனா அங்க நின்னுச்சு. என்னது? நெஞ்சி. ஓ நெஞ்சா. ஐயோ நான் வேற இன்னும் ரைமிங்ல வேற என்னமோ வந்துச்சு நினைச்சேன். புஞ்சே. It was like a video of my boyfriend and her and it was like edited to a love song like that. அப்புறம் பார்த்தா அதே மாதிரி ஒரு 30 வீடியோ இருக்கு. 30 சாக்கோக்கோரே 30 to 40 ஆல்மோஸ்ட் கணக்கு பண்ணலன்னு வெச்சிங்களேன். அது ஓ முன்னாடிதமா மங்களகரமா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கே. அப்பா தெரியுமா பண்ணிட்டான். நீ இல்லாத போது டாடி. Okay, இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? How were the pictures? Were they very suggestive or were they like hugging each other or kissing each other? Those kind of pictures or just normal pictures? No, just like random videos of them like just doing stuff together like watching movie or just in the car going for a ride. Just like videos. So like boyfriend girlfriend எப்படி எடுப்பாங்க videos. Okay. நான் கூட அந்த மாதிரி வீடியோலாம் பண்ண மாட்டேன். சரிக்கானி வெக்கமா இல்ல. அப்புறம் my friend told that சரி நீ போய் இந்த வீடியோஸ்லாம் உன் தங்கச்சி அனுப்பியிருக்கா, அனுப்புனா I mean like what was the boyfriend reacted to this video. சரி சொல்லிட்டு வாட்ஸ்அப் திறந்தேன் பாருங்க, அங்க முடிஞ்சு கதை. சோலி முடிஞ்சு. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் ஒரு 6 hours 1 year 6 months கான்வர்சேஷன்ஸை படித்தேன். ஐஷு கூட தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு காலம் இவ்வளவு சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. So basically they were in a relationship. அக்காளுடும் தங்கையோடும் ஒரே வீட்டிலே 2 பேரோடையும் ஓத்திட்டு இருந்தார். பச்சனா இந்த டைம் நான் படிக்கிட்டு இருக்கும்போது தங்கச்சி வந்து என் மெடல என் பக்கத்துல படுத்திருக்காங்க. இவ்வளவு பண்ணிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன நாம பண்றான் பாருங்க. அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா. Oh, were they sleeping with each other? Upon confrontation they say no, but based on the conversations I'm 100% sure that it happened. So you confronted the guy after that? I confronted both of them. So what they say? First I saw the videos and I was like what the fuck. Then my sister is like oh இல்ல இது நானா பண்ணது, நான் அனுப்பல, like அப்பா doesn't know anything about it. இல்ல இது நான் இல்ல
Then I was like, you பேசி இதுல my boyfriend, he was like, என்ன நம்பலையா நீ ஆண்டி? என்ன நம்பல என்ன சொன்னாருன்னா, இல்ல அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி I have feelings அப்படி இப்படிட்டு, ஆனா நான் வந்து வெட்டி விட்டேன். நான் வந்து இல்ல இது தப்பு, ஓரமா போய் தப்பு. இதெல்லாம் தப்புமா? தப்பு. No, Yeah. don't suck. No. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா? Oh my god. அப்புறம் நானும் வந்து like don't bullshit with me அவரும் like இல்ல உண்மையிலேயே நான் வேணாம் நான் சொன்னேன், ஆனா அவங்க ரொம்ப பிடிவாதமா like இல்ல முடியாது நான் உங்களை விடமாட்டேன்னு இதனால ஊம்ப மாட்டேன், ஊம்புனா விட மாட்டேன், ஊம்பி தள்ளிடுவேன். So he was forced to lie according to him, like this was his word. அப்ப நான் ஒரு வாரத்துல like, why the fuck you didn't come to me with it? And he was like, oh நீங்க கோவப்படுவீங்க, குடும்பத்துல பிரச்சனை ஆயிரும். I was like, what the fuck is happening now, father? Exactly. இப்ப மட்டும் என்ன நடந்துருக்கா? I was supposed to marry this guy. My youngster moved out, like on the night she moved out and all. So 1 week later, he came to my house. வந்துட்டு நான் ரேண்டமா அவங்க போன் தட்டி பார்த்ததுல ரெண்டு பேருக்கு ஒரு நீடு பிரேக்கப் மெசேஜ்லாம் அனுப்பியிருக்காங்க. And the fact that they were still communicating with each other after the confrontation, இந்த பிரேக்கப் பண்ண வேண்டியது நானு, நீங்க பிரேக்கப் பண்ணிட்டு இருக்கீங்க. Exactly. Appa, like I was like at that time my boyfriend was still living in the same house as I like went to him. I said that இப்படி கையும் கழுமா like தங்கா பாசாவா மாட்டி கூட நீ வந்து like you didn't stop talking to her. Like what the fuck? You know what? There's no going back. Like fuck off. Like I broke off lah. I broke up. So you still gave him a chance after that? I was still trying. I mean like it's 5 years of marriage. Like I was supposed to marry this person. I was confused. Like இது மன்னிக்க முடியுமா இல்ல மறக்க முடியுமா இல்ல மூவ் ஆன் பண்ண முடியுமா? அவனே ஹோல்சேல் ஆஃபர் மாதிரி buy one free one உட்கார்ந்திருக்கான். அவன்ட போயிட்டு நம்ம 5 வருஷம் லவ் பண்ணிருக்கோம். ஆமா நானும் 5 வருஷம் 2 வருஷம் லவ் பண்ணிருக்கேன். It's a true love, you know. Like வீட்ல எல்லாம் சொல்லணும்ல like we broke up and all. And he put the blame entirely on me. Yeah. Oh, you were too busy fighting for money that you didn't give me attention. Hold up. What the fuck? is this? Hey, அவன் அங்க சொல்லும்போது இல்ல என்ன ரொம்ப ஃபாஸ் பண்ணாங்க. இங்க வந்து கொல்லம் மாமா தான். I was fighting money for who? Like the moment he said that, right, I lost it. என்னடா நாண்டி நோண்டினுக்கிட்டு Crude him up like nobody's business. நான் 1.5 வருஷமா ஏன் வீட்ல இருந்துக்கிட்டு ஏன் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ஏன் தங்கச்சி கூட நீ என்ன பண்ணேன்னு உனக்கு like அந்த டைம்ல I wasn't getting attention. நான் வேற எவனும் கூட போனேனா or did I fall in love with someone else? Like what the fuck are you trying to fuck here? So wait, then what's the relationship with you and your sister? Oh, I stopped talking to her since then. It's been around 6 months. Oh, இப்பதான் நடந்துச்சு அது. இது ரொம்ப ரீசன்ட்டா நடந்துருக்கா? ஆமா ரொம்ப ரீசன்ட்டா. So what did your parents say? So my mom, when I told my mom, she was like, "Fuck it, you don't deserve this. Fucking leave." உன்னை வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்க? No, my mom told me to leave him. What about your sister then? What did your mom say about your sister? Oh, அது வந்து வெட்டி நல்லா வாங்கி விட்டு அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. பிணைங்கி கூட. So like ஒரு சிஸ்டர், இப்போ உன் சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவனும் அந்த மாமா பையனும் அதே க்ளோஸ் பேக் டுகெதர்? I don't think so. So அந்த மாமா பையன் சொல்லும்போது அவங்க ஃபேமிலி என்ன ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க ஃபேமிலி கிட்ட அவரே சொல்லிட்டார். Yeah, he told his family that what he did lah. Okay. Oh, so he owned up to his mistake to his family lah. Yeah, but at the end of the day they're still his family. They're still going to have his side. But என்கிட்ட பேசும்போது they said that it's up to you. We're not going to force you to do anything. உன்னால மன்னிக்க முடிஞ்சுனா நீ like you இது மன்னிக்கணுமா? மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. உனக்கு நடந்தது வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. But congratulations, at least you're single now. Are you seeing anybody now? வேண்டாம்பா. Oh, சிங்கிளா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏய் நான் செத்துறேன்டா. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது சொந்த தங்கையே பண்றது அதுக்கு மேல கஷ்டமான விஷயம். But props to you, you managed to end it. You at least knew when to end it, so congrats to you, man. Correct. Right. Thank you so much. Thank you so much for calling. No worries. Thank you. Bye. Bye-bye. What would you do if you were in the guy's situation? Do you think what he did was right? Because he was being actually now that I think about it, the 1 year relationship, the girl was underage actually when he was doing all this with her. She was 18 probably, according to the story at least. So during 18 age, and
he's way older. Oh my god, the guy took advantage. This is the guy's fault. Okay, as much as I trying to think over the story again, I think it's definitely the guy's fault because she's too young to realize what she's doing and he's too old to not realize what she was doing and what he is doing. இந்த மாதிரி காதல் கதை உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம லிங்க்ல சப்மிட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் மறக்காம அடுத்த தடவை யாரு கெஸ்ட்டை கூப்பிடலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு கெஸ்ட் யாரும் செஞ்சோன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். அது வரையும் விடைபெறுறது ஜீவன். இது உங்கள் காதலா காதலா. உன் பரிவில்